ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைனாஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமாக கத்தி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் எப்பயும் போல கத்திட்டு பாண்டியன் வேறு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. ஸோ கோவத்தில் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூமில் இருக்காங்க. ரூம்லேருந்து இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆனோன்னா வெளியே வராங்க. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா, பர்ஸில் பணத்தை பார்க்குறாங்க. பணத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 25,000 பணத்தை கட்டி தானே நம்ம சோழன் வெளியே எடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம சோழனுக்கு தெரியாது இல்லையா? அதனால் என்னோட பணம் எங்கே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கற்றுன்னு கட்டுறாங்க. உன்னோட பணம் இருக்குங்கிறது தான் நீ வெளியே வந்திருக்க அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. என் பணத்தை என்னை கேட்காம எப்படி நீங்கள் எடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சோழனை பயங்கரமாக கத்தி பாண்டியனும் சோழனும் ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு நம்ம நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தட்டை வச்சு டம்முன்னு எப்பயும் போல் போட்டு உங்கள் ரெண்டு பேத்துக்கு நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா, எதுக்கு தான் இப்படி சண்டை போடுறீங்க? உங்களை வெளியெடுத்துக்கு காரணமே அந்த பணம் இருந்ததுனால தான் வெளியெடுக்க முடிஞ்சு. இப்போ என்ன அந்த பணத்தை வச்சு வெளியெடுத்ததுனால இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் கேட்காம எப்படிங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா எப்பயும் போல ஏற்றி விட்டாங்க. நடேசருக்கு எப்பயுமே சும்மா இருக்க முடியாதுல்ல, அதனால் ஏற்றி விட்றோம். ரெண்டு பிள்ளைங்க சண்டை போடுறாங்கன்னா எப்படியா நிறுத்த தான் பார்க்கணும் அந்த சண்டை. ஆனால் நீங்களே நல்லா ஏற்றி விட்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா அவங்க அப்பா பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை? இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, பணத்தை எடுத்து ஏன்னா பைசா இல்லைடா என் கையில், அதனால தான் அதை எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு நீங்கள் எடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 எப்பயும் ஜாலியாக சிரித்து பேசுகிறாங்க. நம்ம நிலாவுக்கு என்னடா இப்போ தான் அடிச்சு எப்படிலாம் உருண்டாங்க, ஆனால் அதுக்குள்ளே எதுக்குள்ள எப்படி சிரிக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை டாட்டா.